தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்கும் ஜனநாயக போர்க்களத்துக்கு நாம் தயாராக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்திருந்தார். பாஜக கட்சி கூட்டத்தில் அவர் திமுகவை விமர்சித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த விஷயம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பிரதமர் மோடி வர தொடங்கியிருக்கிறார். அவரது முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தோல்வி பயத்தின் கோபத்தை தான் மோடியின் முகம் காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்கும் ஜனநாயக போர்க்களத்துக்கு நாம் தயாராக வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். திமுகவை பற்றியும் தமிழக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் பிரதமர் மோடி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பிரதமரின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் பிரதமர் மோடி சென்னை வந்தப்போ திமுகவை பற்றி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் இருக்கிறதா? ஆனந்தி, நாளை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரான ஸ்டாலினுடைய பிறந்தநாள். இதை ஒட்டி தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. தோல்வி பயம் அவர் முகத்தில் தெரிகிறதாகவும் அந்த கோபத்தை தான் அவரது முகம் காட்டுகிறது எனவும் அவர் சொல்லியிருக்காரு. திமுகவை பற்றியும் திமுக அரசியை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் எனவும் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தடை போடுகிறோமா, எந்த திட்டங்களுக்கு கொண்டு வந்தார், எதற்கு தடை போட்டிருக்கிறோம் என்று கேட்டிருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறப்பதற்கு தடையாக இருந்தோமா, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா, மத்திய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லிட்டுமே என்று சொல்லியிருக்கிறார். பொத்தாம் பொதுவாக பிரதமர் குற்றம் சாட்டியிருப்பதாகவும் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், ஏழை மக்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் பலி பீடம் அது என்றும் சொல்லியிருக்கார். அதனால் அதை எதிர்க்கத்தான் செய்வோம். புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்விச்சாலையில் தடைக்கல் எழுப்புகிறார்கள், அதை தான் எதிர்க்கிறோம். 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்தோம். உழவர்களை நிலத்தில் இருந்து விரட்டுவது அது. குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மையினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது, அதனால் எதிர்த்தோம். அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு தான் எதிர்க்கிறோம். ஆனால் ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியையும் தராமல், கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து, வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஒரு அரசாட்சியை நடத்தி வரும் மோடி திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை என்றும், திமுகவை ஒழித்து விடுவேன், இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பேசியிருக்கிறார் பிரதமர். திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டில் வரலாறு. எனவே அவரது பாணியில் பாஜகவே இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களை தலைவர் கலைஞர் அப்படி வளர்க்கவில்லை. ஜனநாயக களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் உரிமை பாஜகவுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நல்ல ஆளும் கட்சியாக இருந்த தெரியாத பாஜக வருங்காலத்தில் நல்ல எதிர்கட்சியாகவாது இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆனந்தி. ரமேஷ், மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்துல தேர்தல் தேதி அறிவிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த நேரத்துல பிரதமருடைய அந்த பேச்சையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய இந்த கருத்தையும் நம்ம எப்படி பாக்குறது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு டி.ஆர். பாலு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆனா இந்த முறை முதலமைச்சரே நேரடியாக பிரதமருக்கு பதில் சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் அந்த 2 கட்சிகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவை காட்டிலும் திமுக பாரதிய ஜனதாவுக்கே போட்டி அதிகமாக இருப்பதுதான் இந்த மாதிரியான அறிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. பாஜக அரசின் வஞ்சக செயல்களை பட்டியலிட்டு மக்களிடம் பரப்புங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த அழிவில் நினைவூட்டும் கடமைதான் நமக்கு உண்டு. புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 40 நமதே என்று சொல்லத்தக்க வகையில் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் மற்ற மாநிலங்களும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை பாஜக தொல்லை செய்து வருவதை பார்க்கும்போது இந்தியா அணிதான் வெற்றி அகில இந்தியா முழுமைக்கும் உறுதியானதாக உணர முடியும் என்றும் சொல்லியிருக்கார். இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் ஒலித்திடும் வகையில் அனைவருமே களப்பணிகள் வீடு வீடாக சென்று தொடரட்டும், 40 நமதே என்று இந்த அறிக்கையை முடித்திருக்கிறார். ஆனந்தி, பாஜக எதிரெதிர் துருவங்கள் அந்த நிலைதான் தமிழகத்துல அப்படின்ற பட்சத்துல இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போறாங்க? மக்களவை தேர்தலையொட்டி திமுக வர்சஸ் அதிமுக, திமுக வர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி, இதற்கேற்றார் போல அவங்க எப்படி வியூகங்களை வகுக்க போறாங்க? ரமேஷ்,
தேசிய அளவுல வந்து பிஜேபியை பொறுத்த வரையும் தமிழ்நாட்டுல வந்து மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. ஆனா இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை யார் வேட்பாளர் என்ற ஒரு அறிவிப்பு இல்லாமல் இருக்கிறது. இதை வந்து பலமுறை அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் வரணுன்றத விட யார் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே வந்து இந்த தமிழ்நாட்டுல பொறுத்தவரை இந்த முறை திமுக வெர்சஸ் பிஜேபி என்ற ஒரு ஆழமான பிரச்சாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இருவருக்கும் இடையேயான அந்த வார்த்தை போர்கள், அதே போல அறிக்கை போர்களும் அதைதான் காட்டுவதாக இருக்கின்றது. ஆனந்தி, நேற்றைய தினம் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். பாஜக கட்சி பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய போது திமுகவை விமர்சித்து பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பா நேற்றைய தினம் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு மாநில அரசு வந்து அதை சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க, தடையா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு நேற்றைய தினம் பிரதமர் மோடி. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தின் வாயிலாகவே கேட்டிருக்கிறாரு, எந்தெந்த திட்டங்களை நாங்க வந்து தடுக்கிறோம் அப்படின்ற கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. உண்மைதானே? நீங்க மத்திய அரசாங்கத்தை டிஃபேம் பண்றது, அவதூறு பரப்புறது தானே இங்க மாநில அரசுடைய வேலையா இருக்கு. நான் கேட்கிறேன், எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்குன்னு அறிவிச்சது எப்போ? அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் கழித்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிலத்தை நீங்கள் வந்து அதை கையகப்படுத்தி கொடுத்தீங்க? மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் அறிவித்த பிறகு எவ்வளவு நாள்ல நிலம் கையகப்படுத்தி அந்த மாநில அரசுகள் கொடுத்தன? தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை நாள் கழிச்சு கொடுச்சு? நீங்க சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. ராக்கெட் ஏவுதளம் வந்து இன்னைக்கு குலசேகரப்பட்டில் அமைச்சிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு உரிமை கொண்டாடுறாரு, மு.க.ஸ்டாலின் உரிமை கொண்டாடுறாரு. என்னங்க ராக்கெட் லான்ச்சருக்கும் மாநில அரசுக்கு என்னங்க சம்பந்தம்? இத்தனாயிரம் கோடி முதலீட்டுக்கும் மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு திட்டம் வெற்றி அடைந்தால், அதற்கென்று நிதி ஒதுக்கீடு வந்தால், அதற்கென்று பிரதமர் முயற்சி செஞ்சா அது எங்களால் நினைச்சுக்கணும்னு சொல்லி பேசுறதுக்கு என்னங்க அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க? இன்னைக்கு கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல நிதி அமைச்சர் சொல்லியிருக்காருங்க. இப்போ கலைஞர் பேர் வச்சு நீங்க ஒரு வீட்டு திட்டம் அறிவிக்கிறீங்களே, இதுல மத்திய அரசினுடைய நிதி இருக்கா இல்லையான்னு நிதி அமைச்சர் சொல்லுவாரா? மு.க.ஸ்டாலின் சொல்லுவாரா? மத்திய அரசினுடைய பணம், இவ்வளவு பெரிய பணம் வரக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கலைஞர் பேர் வைக்கலாமா? இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்திற்காவது நரேந்திர மோடி பேர் வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. மோடி தனது பெயரை வைத்துக் கொண்டு ஒரு திட்டம் துவங்கினார், நரேந்திர மோடி திட்டம், நரேந்திர மோடி வீடு திட்டம், நரேந்திர மோடி கேஸ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் துவங்கினார். ஒன்னு சொல்லுங்க. நீங்க கலைஞர் வீடு திட்டம் எப்படிங்க துவங்கலாம்? சார், ஒரு நிமிடம் திரு ஸ்ரீனிவாசன், ஒரு நிமிடம். இப்ப குலசேகரப்பட்டினத்துல இந்த ராக்கெட் ஏவுதெல்லாம் மத்திய அரசுடையது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க தானே, அதை வந்து மத்திய அரசோட திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எப்படி தடையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாமே மத்திய அரசு பணங்க. அங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்குற வரைக்கும் சென்ட்ரல் ஃபண்டு. அங்க இத்தனாயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யாரு பணம் கொடுத்தது? நிலம் கொடுத்ததுக்கு பணம் கொடுத்தது யாருங்க? மத்திய அரசு தானுங்க. முழுக்க சென்ட்ரல். அதுவே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லயே வராத ஒரு திட்டங்க அது. விண்வெளி ஆராய்ச்சி என்பது கன்கரண்ட் லிஸ்டா, பொதுப்பட்டியலில் வரக்கூடிய விஷயமா? முழுக்க மத்திய அரசாங்கத்தோட விஷயம் இல்லையா? அது மத்திய அரசாங்கத்தோட பட்டியலில் இருக்கிறது இல்லையா? அதுல எப்படிங்க மாநில அரசு உரிமை கொண்டாடலாம்? யாரு புள்ள பத்துக்கிட்டாலும் நான் போய் இனிஷியல் வைப்பேன்னா என்னங்க அர்த்தம் அது? நீங்க திமுகவை வீழ்த்த நினைத்தவர்கள் என்ன ஆனார்கள் தெரியும்னு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேசியிருக்கிறாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 13 ஆண்டு கால தண்டனை எனக்கு போதாதான்னு எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு பூரா கருணாநிதி புலம்புனாருங்க. திமுகவை எதிர்த்த நினைத்தவர் தானே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரை எதிர்த்து உங்களால் என்ன செய்ய முடிஞ்சது? புலம்புறதை தவிர உங்களால் எதாவது செய்ய முடிஞ்சதாங்க? 13 ஆண்டு கால தண்டனை போதாதான் கருணாநிதி ஊரெல்லாம் புலம்புனாருங்க. அந்த தேர்தலோட ஜெயிக்கல அவர். திமுகவை எதிர்த்த அத்தனை பேரும் தமிழக அரசியல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பிஜேபியும் வெற்றி பெறும். திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறோம், நாங்களும் வெற்றி பெறுவோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராம ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்தப்போ திமுகவை நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய
பல்வேறு திட்டங்களை மாநில அரசு அதை செயல்படுத்துறதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுல எந்த திட்டத்துக்கு நாங்க ஒன்றிய அரசோட எந்த திட்டங்களுக்கு தடையா இருந்தது தமிழ்நாடு அரசு அப்படின்ற பட்டியலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய பேச்ச கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா மாற்று கட்சிகளை தாக்கி பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் உரிமைதான். அப்படி தாக்கி பேசுவதற்கு பிரதமருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசின் பணம் என்று எதுவுமே எப்போதுமே கிடையாது. எல்லாமே மாநிலங்களில் இருப்பவர்களின் வரிப்பணம். இன்னும் சொல்ல போனால் வருமான வரி கூட மாநிலங்களில் இருப்பவர்கள் தானே கட்டுகிறார்கள். மத்திய அரசு நேரடி வரி விதிப்பின் கீழ் அது வருகிறது. மத்திய அரசுக்கென்று நேரடியாக பணம் திரட்டுகிற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கஸ்டம்ஸ் போன்ற ஒரு சில வாய்ப்புகள் மட்டும்தான். எனவே எல்லாமே மாநில பணம் தான். மாநிலங்களுக்கு அந்த வரி பகிர்வு எப்போதுமே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்பது கடந்த காலத்திலிருந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தான். பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூறிய எம்ஜிஆர் காலத்துல மன்மோகன் சிங் அவர்கள் நிதி கமிஷன் தலைவராக இருக்கும் போது ராஜீவ்காந்தி பிரதமர். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுக்க மறுத்தார் மன்மோகன் சிங். அதுல கோவப்பட்டு எம்ஜிஆர் தமிழ்நாடு அரசுக்கு கிளம்பி விட்டார். பிறகு ராஜீவ்காந்தி தலையிட்டு சமாதானப்படுத்தி அது நிதி கொடுக்க செய்தார். இது வரலாறு. 69 கலைஞர் முதல்வர், மொரார்ஜி தேசாய் நிதி அமைச்சர். மொரார்ஜி தேசாயிடம் பணம் கேட்க சென்ற போது, வறட்சி நிவாரணம் கேட்க சென்ற போது மொரார்ஜி தேசாய் நான் என்ன வீட்டில் பின்னால் பனங்காட்சி மரமா வைத்திருக்கிறேன் என்று கூறினார். இதை கலைஞரே நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாகவே மத்திய அரசுகள் எந்த கட்சியை சேர்ந்ததாக இருந்தாலும் மாநில அரசுகள், குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளுக்கு சரியான வரி பகிர்வு தருவது இல்லை. மற்றபடி மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு முட்டுக்கட்டை போடவே முடியாது. காரணம் என்னவென்றால் மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலங்களுக்கும் பயன் தருவதாகத்தான் இருக்கும். நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்திட்டு தான் வருது. அதுக்கு மாநில அரசால தடை போடவே முடியாது அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி திரு தராசு ஷியாம். தொடர்ந்து திமுகவின் திரு டி.கே. இளங்கோவன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசு முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. இப்ப திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர் பேசும்போது கூட எய்ம்ஸ் அவர் கிளைம் பண்றாரு. ஏன்னா எய்ம்ஸ்ல கொண்டு வரதுக்கு மாநில அரசு தான் நிலம் கையகப்படுத்துவதற்கு தாமதப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. என்னது ஒரு பிரதமர் ஒரு அடிக்கல் நாட்டிட்டு போகும்போது நிலம் கையகப்படுத்தாம எப்படி அடிக்கல் நாட்டுவாருங்கிறது எனக்கு தெரியல. எதையாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதாவது ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட பிரதமரே வருகிறார் என்றால் நிலம் கையகப்படுத்தாமலா அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அனுமதிப்பார்கள்? நிலம் கையகப்படுத்தவில்லை என்றால் அடிக்கல் நாட்டு விழாவே நடந்திருக்கேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அதை தவறாக பொய்யாக சொல்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பணம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஜப்பானிலிருந்து நிதி உதவி கேட்டிருக்கிறோம், அது வரவில்லை என்று மத்திய அரசே சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நிலம் கையகப்படுத்தவில்லை என்று சொன்னால் நிலம் கையகப்படுத்தவில்லை என்று இதுவரை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? சொல்லவில்லையே. புதிதாக ஒரு காரணத்தை கற்பித்து அவர் சொல்கிறார். எந்த ஒன்றிய அரசின் திட்டத்திற்கும் மாநில அரசு தடை போடாது. காரணம், மாநில மக்களுக்கு அது நன்மை செய்யக்கூடியது. நிதி விஷயத்தில் நாங்கள் கேட்பது ஜிஎஸ்டியில் எங்களுக்குரிய பங்களிப்பை தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். அதை முழுமையாக தருவதில்லை. இரண்டாவதாக, அவசர கால நிதி என்று ஒரு நிதி இருக்கும். பெரிய புயல் வெள்ளம் மழை பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒன்றிய அரசு அதற்கான நிதி வழங்கும். அப்படி இது வழங்குகிற நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. சாதாரணமாக போய் எல்லா திட்டத்திற்கும் நாங்கள் நிதி கேட்கவில்லை. மக்களை பாதிக்கிற திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பேரிடர் நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கும். அந்த நிதியிலிருந்து கேட்கிறோம். அந்த நிதியிலிருந்து அவர்கள் வழங்க மறுக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரண நிதி அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு டி.கே. இளங்கோவன். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.